மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் இன்னைக்கு மழையெல்லாம் வெறிச்சிருச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் நான் தோட்டத்துக்கு வரல. இன்னைக்கு தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். தோட்டத்துக்குள்ளே போய் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பீன்ஸ் இன்னைக்கு முருங்கை பீன்ஸ் எடுக்கலான் இருக்கோம். இதுதான் முருங்கை பீன்ஸோட காய். பாருங்க, முருங்கை பீன்ஸு இதெல்லாம் எத்தனாவது எடுப்பு இந்த காடு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு 7வது எடுப்பு இந்த பீன்ஸு. 7வது எடுப்பு பீன்ஸை பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக பசுமையாக. இங்கே பாருங்கள், எவ்வளோ பசுமையாக, எவ்வளோ கொத்து கொத்தாக காய். இன்னும் பாருங்கள், பூவை பாருங்கள். அந்த லெவலுக்கு இந்த ஆர்சிஎம்மில் ஹரி சஞ்சீவினி உரம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், முருங்கை பீன்ஸோட பூவை பாருங்கள். இன்னும் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பூவும் நல்லா ஆக்டிவாக இருக்குது. காயை பாருங்கள், இன்னமும் நல்லா நெடுகமாக. இங்கே பாருங்கள், தலையெடுப்பு காய் மாதிரி இன்னும் ரேட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பீன்ஸ் இன்றைக்கும் என்ன ரேட்டு, தலை ரேட்டோ அதே ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹரி சஞ்சீவினி உரமும் பிரேமர்ஸு ராபர்ட்டுங்கிற ப்ரே பண்ணுற மருந்தும் யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ மகசூல் எடுத்திருக்கோன்னு பாருங்க. ஒரு சேர் விதை தான் போட்டோம். அந்த ஒரு சேர் விதையிலேயே எங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ விவசாயிகளுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குது? எத்தனை எடுப்பு நம்ம அந்த இதில் எடுத்திருக்கோம். இப்போ எல்லோரும் சம்சாரியை நீங்களும் முருங்கை பீன்ஸ் போட்டிங்க. நாட்டில் சிறுமலையில் எவ்வளோ பேர் விவசாயம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி யாரும் போட்டு காய் எடுத்துருக்கீங்களா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் பாருங்கள், எத்தனாவது எடுப்பு காய் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். இது சம்சாரிகளுக்கே ரொம்ப ஆசையாக இல்லையா, ஆக்டிவாக இல்லையா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப இந்த லெவலுக்கு வந்தது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அந்த லெவலுக்கு மகசூல் கொடுத்துருக்கு. அதனால் நாங்கள் இவ்வளோ பெரிய தோட்டத்துலையுமே இன்றைக்கி இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அந்த உரத்தினுடைய சந்தோஷம்தான் எங்களுக்கு. இந்த விவசாயி பாருங்கள், காய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சம்சாரி அந்த விவசாயிக்கிட்ட பேசலாமா? அவர் காலையிலேருந்தே ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஏன்னு கேட்டால் பசு காசு கொடுக்கல நான் அவருக்கு. அதனால் அவர் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்காருண்டு. இவ்வளோ வேலை பார்க்குறவர், இவ்வளோ காய எடுக்கிறவர், இவ்வளோ சம்சாரி வேலை பார்க்குறவர் என்கிட்ட பசு காசு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? காசு தரல, அவருக்கு கோபம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதனால் கேளுங்க அவர்கிட்ட, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நன்றி. காலை வணக்கம் மக்களே. இந்த முருங்கை பீன்ஸோட வளர்ச்சியை பாருங்கள். குலையெல்லாம் புறமே கொட்டிருச்சு. வெறும் பூவும் பிஞ்சுமாக தான் இருக்குது பாருங்கள். பூரம் பூவுதேன், பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இது பாரு, எங்கள் திருமலையில் இப்படி செடியில் யாருமே காய் எடுத்துருக்க மாட்டாங்க. 3வது அடுப்புலேயே கொடியப்புறம் அரைச்சி வச்சுருவாங்க. 3வது அடுப்புலேயே கொடியெல்லாம் அரைச்சி அறிஞ்சிடுவாங்க. இந்த இது இப்போ 7 முடிஞ்சு 7 அதாவது ஒரு சேர் விதை தான் போட்டிருக்குறேன். 3 சரகில் போட்டு ஃபஸ்ட்டு மூடை 1 மூடை எடுத்தோம். 2வது அடுப்பு 2 மூடை எடுத்தோம். 3வது 2 மூடை எடுத்தோம். 4வது 1 மூடை எடுத்தோம். அப்புறம் ஒவ்வொரு மூடையாகத்தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 1 மூடை வரும் பாருங்கள். 7வது அடுப்பு இந்த இதோட எடுத்தால் 7வது அடுப்பு 8வது. 7 முடிஞ்சு 8வது நடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், காயை பாருங்கள், முருங்கை பீன்ஸு பாருங்கள் எப்போ இருக்குன்னு பாருங்கள். இந்த சம்சாரிகளுக்கெல்லாம் இந்த உரத்தை பற்றி சொன்னால் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் இல்லாமல் நல்லா வருது. ஒவ்வொரு சம்சாரியும் ஒரு சேர் விதை போட்டதில்
இது வரைக்கும் 11 மூடை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இல்லாமல் 11 மூடை எடுத்தது. ஒரு சேர் விதையில் 11 மூடை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதோட உரத்தோட வேல்யூஷனதே இவ்வளோ தூரத்துக்கு காய்க்கிறதுக்கு நன்மை கொடுக்குது. எல்லோரும் தயவு செஞ்சு இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் எங்கள் மாதிரியே நீங்களும் விவசாயம் பண்ணி விவசாயத்தை எடுக்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், இந்த சம்சாரி வந்து எவ்வளவு விவசாயிகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நன்மைங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க சிலர் அப்படிங்கிறத கேள்விக்குறி. இந்த மாதிரி கொடியே இல்லை, தலையே இல்லை, அப்படியாப்பட்ட செடியிலையும் காய பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குண்டு. இந்த உரம் உங்களுக்கு அவசியம் வேணுமா அப்படிங்கிறத யோசிங்க. இந்த உரத்தினால பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த காய் ஒரு சேர் விதையில் 11 மூடை காய் எடுத்துட்டேன்றாங்க. பத்தாவதுக்கு 7 அடுப்பு 8 அடுப்பு எடுத்துட்டேன், அந்த லெவலுக்கு காய்ச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த உரத்தை மருந்தை தேடி போய் பார்க்கலாம் இல்லையா? அப்போ இந்த வீடியோவை மக்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் சவுச்சவுக்கு தான் போடணும், பீன்ஸுக்கு தான் போடணும் இந்த மருந்து அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நெல்லுக்காட்டிலேருந்து, வெங்காயத்துலேருந்து, மிளகாட்லேருந்து, நாட்டில் என்ன வருமானம் என்ன வெள்ளாமல் போடுறீங்களோ எல்லா விவசாயத்துக்கும் போடலாம். பூச்செடிக்கு போடலாம், தென்னை மரத்துக்கு போடலாம், வாழை மரத்துக்கு போடலாம், சப்போட்டா மரத்துக்கு போடலாம், நம்ம என்ன மரம் மாமரத்துக்கு போடலாம். என்ன மரம் போடுறோமோ விஷம் இல்லாத விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து விஷம் இல்லாத உரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பெனிஃபிட் யாருக்கும் கிடைக்காது. சவுச்சவெல்லாம் போட்டால் சவுச்சவெல்லாம் வந்து போட்டால் கிட்டத்தட்ட என்ன ஆகுனா ரொம்ப விஷத்தோடு தான் இப்போ உள்ள உரங்கள்லாம் வருது. ஆனால் இந்த மாதிரி விஷமில்லாத உரம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பயன்படுத்துங்க. சம்சாரி அனைவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.